ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட மீவி காலர் ஃப்ளாஷ் நெக் பேண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த நெக் பேண்டு கீழே பார்த்தீங்கன்னா அதோட 3 கீ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டீப் அண்ட் பவர்ஃபுல் பேஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங், மேட் இன் இண்டியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட எல்லா ஸ்பெக்ஸுமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணலாம். சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ட் அண்ட் மேட் இன் இண்டியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர். இதை பற்றி கொஞ்ச நேரத்தில் நான் வந்து பேசுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புஷ் டி லிமிட்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து கிரே தான் வந்து வாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க. இப்போ இதோட சீலை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இந்தியன் பிராண்ட்ஸ் இருக்குது. போட், ஹீட்ரான், நாய்ஸ், அது மாதிரி எக்கச்சக்கமான இந்தியன் பிராண்ட்ஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடல்ஸ் மட்டும் இந்தியாவில் வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சேனலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட் ஆடம்ஸ் 101 வந்து கவர் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிற அளவுக்கு தான். ஆனால் மீவி அப்படி கிடையாது. மீவி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ சூப்பரான விஷயம். இப்படி இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கு நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். ஹோப்ஃபுல்லி ஃப்யூச்சரில் எல்லா பிராண்ட்ஸும் இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்பிக்கை வைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ எல்லாமே எடுத்தாச்சு. இங்கே நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் தான் இருக்குது. இது வந்து வாரண்ட்டி கார்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வாரண்ட்டி கார்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு வெல்கம் லெட்டர் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவலில் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அப்புறம் ஹவு டு கிளைம் மீவி வாரண்ட்டி, அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது, அப்புறம் எப்படி பேர் பண்ணுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நெக் பேண்டை ஃபஸ்ட் நம்ம வெளியே எடுப்போம். நெக் பேண்ட் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஆமாம், நல்லா டைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எடுத்தாச்சு. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுருக்கேன். வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வேறு இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு 2 ரீஜனில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் சார்ஜிங் கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஓப்பனிங் வந்து கீழே தான் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மீடியம் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும். அப்புறம் இங்கே வந்து சார்ஜிங் கேபிள் இருக்குது. சேட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி கொடுத்து நல்லா வந்துருக்கும். சரி, ஓகே கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். இனிஷியல் இம்ப்ரெஷன் என்னன்னா செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு வாரம் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே நல்லா யூஸ் பண்ணிட்டு இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போல. ஃபஸ்ட்டு இதோட டிசைன்லேருந்தே ஆரம்பிச்சிருவோம். இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. பிளாஸ்டிக்கில் செஞ்சனால பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிளாஸ்டிக்கில் செஞ்சனால நிறைய அட்வான்டேஜஸுமே இருக்குது. ஃபஸ்ட்டு பெரிய அட்வான்டேஜ்னால் இதோட வெயிட் தான். செம்ம லைட் வெயிட்டாக இருக்கனால இது வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணலாம். செகண்ட் அட்வான்டேஜ்னா இந்த ரீஜன் இருக்குல்ல, இந்த ரீஜன் சப்போஸ் வந்து மெட்டலில் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டில் படுத்துட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு மைனரான டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. அப்புறம் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா மீவி வந்து இந்த காலர் ரீஜியன் வந்து நல்லா ஒரு ஃப்ளெக்சிபிள் ரப்பர் டைப் பிளாஸ்டிக்கில் கொடுத்தனால வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு இதோட ஃபிட். அப்புறம் அப்படியே நம்ம பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வருவோம். எல்லா பட்டன் கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைட்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் பட்டன்ஸ் நல்லா பெருசாக இருக்கிறனால நல்லா ஈஸியாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே நடுவில் இருக்கிறது தான் வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன். அப்புறம் இங்கேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங்க்கு வந்து போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த சார்ஜிங் போர்ட்டும் கவர் பண்ணுறதுக்கு ஒரு சீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் டேமேஜ் எல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒயரோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா டீசெண்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த ரீஜன் இருக்குல்ல, இது நமக்கு வந்து அலுமினியம் சாசியில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சில்வர் கலரில் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. அப்புறம் இதுவும் 2 இயர்பட்ஸ் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட். அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆங்குலர் இன்இயர் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஆங்குலராக இருக்கனால இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. ஸோ ஃபிட்டில் வந்து எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஸோ கைஸ், இப்போ இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து 1 செகண்டுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நெக் பேண்ட் வந்து பவர் ஆன் ஆகும். 3 செகண்டுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நெக் பேண்ட் வந்து பவர் ஆஃப் ஆகும். மியூசிக்கை ப்ளே இல்லைனா பாஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா மியூசிக் ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். அப்புறம் வால்யூம் பட்டன்ஸோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சேம் தான். ஃபார்வர்ட் ட்ராக் போகிறதுக்கு வந்து இந்த ப்ளஸ் பட்டன் வந்து டச் அண்ட் மூவ் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ட்ராக் போகும். பேக்வர்ட் ட்ராக் வந்து இந்த மைனஸ் பட்டன் வந்து டச் அண்ட் மூவ் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். கூகுள் அசிஸ்டண்ட்டை வேக் பண்ணுறதுக்கு வந்து இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து 1 செகண்டுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து வேக் ஆகும். இதே பட்டன் கண்ட்ரோல்ஸ் நம்ம கால்ஸ் எப்பயுமே யூஸ் பண்ணிக்கலாம். காலை ஆன்சர் பண்ணவோ இன்கால் பண்ணுறதுக்கோ வந்து இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் ஒரு டைம் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து கால் வந்து ஆன்சர் பண்ணும், இல்லைனா வந்து என்கால் பண்ணும். காலை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து 1 செகண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து காலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும்.
அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். செம்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போட் ராக்கர்ஸ் 335 அளவு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் வந்து டெடிக்கேட்டடாக சிவிசி டெக்னாலஜி இருந்துச்சு. இது வந்து அந்த அளவு இல்லைனாலுமே அதில் வந்து ஒரு 80% வந்து இதோட கால் குவாலிட்டி இருந்துச்சு. இந்த நெக் பேண்டோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி லைஃப் தான். இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 24 hours. ஸோ அண்டர் 1000 rupeesல இவங்க கிட்ட தான் வந்து இவ்வளோ பெரிய பேட்டரி லைஃப் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 10 minutes சார்ஜ் பண்ணால் போது 10 hours வரைக்குமே ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்கும். அப்புறம் வெறும் 40 minutes தான் இது வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். என்ன இவங்க டைப் சி போர்ட் மட்டும் நமக்கு வந்து சார்ஜிங் கொடுத்துருந்தாங்கன்னா செமையாக இருந்திருக்கும். மற்றபடி எல்லாமே ஓகே. கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணல. பட் நான் ஒரு 10 வாட்டி கனெக்ட் பண்ணேன்னா அதில் 9 வாட்டி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஒரு வாட்டி மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து பேர் ஆச்சு. அப்படி இல்லைனா வந்து சுத்தமாகவே வந்து பேர் ஆகலை. அப்போ மட்டும் நான் வந்து ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணேன்னா வந்து பேர் ஆயிரும். அப்புறம் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி 10 meters வந்து வந்துருச்சு. அடுத்து லேட்டன்சின்னு வரையில் அந்த ஆப்பில் டெஸ்ட் பண்ணும்போது இதோட லேட்டன்சி ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக 200 to 300 milliseconds வரைக்கும் இதோட லேட்டன்சி ரேட் வந்து இருந்துச்சு. நான் வீடியோஸ் பார்க்கும்போது பெருசாக எந்த வித லேட்டன்சி டிலேஸ் வந்து ஃபேஸ் பண்ணல. பட் கேம்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபேஸ் பண்ணேன். அடுத்து இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ரேட்டிங் கொடுத்துருக்கோங்கிறது வந்து இவங்க சொல்லலை. அநேகமாக இவங்க வந்து IPX2 இல்லைனா IPX4 தான் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து இந்த நெக் பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர நிறைய நெக் பேண்ட்ஸ் அப்புறம் ட்ரூலி இயர்லெஸ் இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் நல்லா இருந்துச்சு. மற்ற டோன்ஸ் வந்து ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் அப்படி இல்லை. பேஸ் நல்லா இருந்துச்சு. மற்ற டோன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. நல்லா வெல் பேலன்ஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக அதோட வோக்கல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ ஓவராலாக சொல்லப்போனால் நல்லா வெல் பேலன்ஸ்டாக இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். அண்டர் 1000 rupeesல தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நெக் பேண்ட் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நமக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி நல்லா வெல் பேலன்ஸ்டாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இதோட கால் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. பெருசாக இந்த நெக் பேண்டில் வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு எதுவுமே இல்லை. மேபி இதை வேணால் சொல்லலாம், இதோட பில் குவாலிட்டி பார்க்குறதுக்கு சீப்பாக இருக்குன்னு மேபி சொல்லலாம். பட் பார்க்குறதுக்கு சீப்பாக இருந்ததுமே இதான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான டிசைன். பர்சனலாக நான் இந்த மாதிரி டிசைன் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நெக் பேண்ட் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்டில் போடுங்க. இந்த நெக் பேண்ட் வாங்குறதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.